இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன? காலையில உங்க ரூம்ல ஒரு போட்டோவை பார்த்தேன். அதுல இருக்கவங்க யாருன்னு கேட்டா யாருமே அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுவும் மனுஷா இருக்காங்கல்ல, அவங்க அந்த போட்டோவே கிழிச்சு போட்டாங்க. ஆக்சுவலா அந்த போட்டோல இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமாப்பா? அவங்க லக்கி, அந்த போட்டோ பத்தி, அந்த போட்டோல இருக்கிறவங்கள பத்தி நீ மறந்துடு. எதுவும் கேட்காத. நீ கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னாச்சுப்பா? நான் அந்த போட்டோவை பத்தி கேட்டா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அந்த போட்டோல இருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லக்கி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? வேண்டாம்னா விட்டுறணும். 10 வாட்டி கேட்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஹே லக்கி, என்ன மித்ரா அதெல்லாம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு சின்ன குழந்தை கிட்ட போய் எப்படி கத்துற? பாவம், அவ ரொம்ப கவலைப்படுவான்னு நினைக்கிறேன். நான் அதை விட 100 மடங்கு கவலைப்பட்டு இருக்கேன் மாம். விருப்பம் இல்லாத ஆளை பத்தி நான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் கேட்டிருக்கா. நான் வெறுக்கக்கூடிய ஒருத்தைய பத்தி சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கா. ரொம்ப வெறுப்பா இருக்கு மாம். உனக்கு வெறுப்பா இருந்ததுன்னா உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அதை விட்டுட்டு அந்த வெறுப்பெல்லாம் லக்கி மேல காட்டாத. அது இல்ல மாம். அம்மா! லக்கி, 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 என்னாச்சு? எப்படி விழுந்த? கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கே. என்ன லக்கி இது? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்லம்மா. பாத்தியா மித்ரா, நீ அவ மேல காட்டின கோவம் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு பாரு. வலிக்குதாமா? ரொம்ப வலிக்குதுப்பா. ஆனா என் கால் இல்ல, என் மனசு. நீங்க எப்பவுமே என் மேல இவ்ளோ கோவப்பட்டதில்ல. என்கிட்ட எப்பவும் நீங்க இப்படி கத்துனதில்ல. அதனாலதான் என் மனசு நீங்க சொன்னது தாங்காம வலிக்குதுப்பா. ஐ எம் வெரி சாரி லக்கி. உன்னை நான் அப்படி கத்திருக்க கூடாது. யார் மேலயும் இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன் லக்கி. வா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம். டேய், சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு பதட்டம் ஆகாத. சின்ன அடிதானே. டாக்டருக்கு கால் பண்ண அவர் வர போறாரு. இரு, நானே கால் பண்றேன். வா.